மாசிடோனிய அரசரான அலெக்சாண்டரும் சோழ அரசரான ராஜராஜ சோழனும் ஒரே காலகட்டத்தில் போர் செஞ்சிருந்தா யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அலெக்சாண்டர் கிரேக்கத்திலிருந்து இந்தியாவோட வடபகுதி வரை ஆண்ட ஒரு பேரரசர். மறுமுனையில் இருக்கிற ராஜராஜ சோழன் தெற்காசியா முழுவதும் கட்டியாண்ட ஒரு பேரரசர். அலெக்சாண்டரோட குதிரைப்படையில மொத்தம் 7000 குதிரைப்படை வீரர்கள் இருந்தாங்க. இவங்க கிரேக்க நாடுகள்லேயே சிறந்த குதிரைப்படை வீரர்களா கருதப்பட்டாங்க. எதிர்ப்பக்கம் இருக்கிற ராஜராஜ சோழனோட குதிரைப்படையில 20,000 குதிரைகளும் வீரர்களும் இருந்தாங்க. அடுத்து ராஜராஜ சோழன் கிட்ட யானைப்படை இருந்துச்சு. உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாத அளவு 60,000 யானைகளை கொண்ட போர்ப்படைய ராஜராஜ சோழன் வச்சிருந்தாரு. ஆனா அலெக்சாண்டர் கிட்ட அப்படி எதுவும் இல்லை. அலெக்சாண்டர் கிட்ட கிட்டத்தட்ட 40,000 காலாட்படை வீரர்கள் இருந்தாங்க. இது அவங்களோட படைக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்துச்சு, பல நாடுகளையும் வெற்றி பெற வச்சுது. அதுவே எதிர்முனையில இருக்கிற ராஜராஜ சோழன் தன்னோட காலாட்படையில 2 மில்லியன் படை வீரர்களை வச்சிருந்தாரு. அது அலெக்சாண்டரோட காலாட்படையை கம்பேர் பண்ணும்போது 50 மடங்கு அதிகம். கடைசியா அலெக்சாண்டர் தன்னோட கப்பற்படையில 200க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை வச்சிருந்தாரு. 38,000 வீரர்கள் போகக்கூடிய அளவு மிக வலிமையான கப்பற்படையா அது இருந்துச்சு. ராஜராஜ சோழன் தன்னோட கப்பற்படையில 600லிருந்து 1000 கப்பல்களை வச்சிருந்தாரு. யானைகளை கப்பல்ல ஏத்திட்டு போற அளவுக்கு பெரியதாகவும் வலிமையாகவும் அது இருந்துச்சு. அலெக்சாண்டரும் ராஜராஜ சோழனும் போர் செஞ்சிருந்தா யார் வெற்றி பெறுவாங்கங்கிற ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டினுக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, 40,000 போர் வீரர்களை கொண்ட அலெக்சாண்டரோட படையை 2 மில்லியன் போர் வீரர்கள் கொண்ட ராஜராஜ சோழனோட படை சுலபமா வெற்றி பெற்றிருப்பாங்க.